ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபவுட் திங்கர்ஸ் யூடியூப் சேனல். அறிவை விரிவு செய், அறிவை பகிர்வதற்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 6ஓட கண்டினியூவேஷன் தான். செகண்ட் சாப்டர் இது அந்த யூனிட் 6குள்ளே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் 1907 to 1917. அதாவது முதல் கட்ட புரட்சிகர நடவடிக்கைகள் 1907 to 1917. ஒய் த சர்ஜ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ், ஏன் நம்ம புரட்சிகரமான நடவடிக்கைகள் நம்ம பண்ணோம் அப்படின்றது தான் இது. ஸோ மிலிட்டரி நேஷனலிசம் க்ரூ ஆன அந்த டைமில் தான் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவங்க ரெண்டு ஃபேஸில் அவங்களோட போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. அதாவது முதல் கட்டம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்வதேஷி அண்ட் பாய்காட் மூமெண்ட் நம்ம 1905 ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட். 1908 பிரிட்டிஷால் சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட்டு. பட் இதை அவங்க 1917 வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ்ன்றது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா நான் கார்பரேஷன் மூமெண்ட் 1920 காந்திஜி ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட். சௌரி சௌரா இன்சிடென்ட் 1922 நடக்கும். ஸோ அது மூலமாக அவர் அந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவார். பட் அதுக்கப்புறமாவும் இந்த மூமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு இவங்க கொண்டு போவாங்க. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏன் ஒரு மூமெண்ட்டை இவங்க எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நம்ம அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போகலாம். ஸோ பிரிட்டிஷருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எப்படி போராடணும் அப்படின்னா ஒரு மாசாக போராடணும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் கொண்டு நம்ம பிரிட்டிஷருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம். ஸோ ரெவல்யூஷனரிஸோட தாட் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு பயங்கரமான மக்கள் புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த டைமில் இந்தியாவில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யன் அண்ட் ஐரிஷ் நேஷனலிஸ்ட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடாலஜி என்னன்னு பார்த்தா, ஒரு அன்பாப்புலரான பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை அவங்க எடுத்து அசாசினேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ட்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஏமாத்துறாங்களோ அவங்கள, அண்ட் இன்ஃபார்மர்ஸ் அந்த குரூப்லேயே இருந்துட்டு அங்கே அந்த குரூப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ அவங்களையுமே நம்ம கொண்டுடலாம், அசாசினேட் பண்ணிடலாம் அப்படின்றத அவங்க நினச்சிட்டு வருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எனிமி கண்ட்ரீஸ் கிட்ட போய் நம்ம சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது பிரிட்டிஷர்ஸ்க்கு நமக்கு மேலே ஒரு பயம் வரும். அதனால இந்த கண்ட்ரியை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ரெவல்யூஷனரிஸ் கிட்ட இருந்துட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த சர்வே ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் எப்படி இருந்துட்டு வந்தது அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் அவங்க பிளேஸ் என்ன எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா பெங்கால். ஸோ பெங்காலில் 1870s கல்கட்டாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரு சொசைட்டி இருந்திருக்கு, ஒரு சங்கம் மாதிரி சொல்லலாம், ஒரு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் அது ரொம்ப ஆக்டிவான நிலைமையில இல்லை. ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனரி குரூப் எப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1902 பிட்னாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜதேந்திரநாத் பாசு அப்படின்ட்டு. கல்கட்டாவில் அனுஷீலன் சமிதி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பிரமோதா மிட்டர், ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரேந்திர குமார் கோஷ் அண்ட் அதர்ஸ். இவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணவர் தான் அனுஷீலன் சமிதின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஃபிசிக்கல் அண்ட் மாரல் ட்ரைனிங் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க. 1906 ஏப்ரலில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதாவது அனுஷீலன் அந்த சமிதி ஒரு வீக்லி மேகசின் மாதிரி, ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் மாதிரி உகாந்தரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் பற்றி, புரட்சிகரமான நடவடிக்கைகள் பற்றி அந்த நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு வருவாங்க. அண்ட் அதே டைமில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் பற்றி எழுத ஸ்டார்ட் பண்ண டைம் தான் அது. நெக்ஸ்ட்டு ராஷ் பிகாரி கோஷ் அண்ட் சச்சின் சன்யால் அவங்களுமே நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாப், டெல்லி அண்ட் யுனைடெட் ப்ராவின்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ராஷ் பிகாரி போஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ராஷ் பிகாரி கோஷ் அப்படின்றது இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ராஷ் பிகாரி கோஷ் அப்படின்றவர் ஒரு மாட்ரேட் லீடர். அவர் அந்த சூரத்தில் நடக்கிற ஐஎன்சி மீட்டிங், அதாவது 1907 நடக்கிற அந்த மீட்டிங்கோட ஹெட்டாக இருப்பார். அங்கே தான் சூரத் ஸ்பிளிட்டும் நடக்கும். ஸோ அதோட பிரசிடெண்ட்டாக ராஷ் பிகாரி கோஷ், அவர் ஒரு மாட்ரேட் லீடர். இங்கே ராஷ் பிகாரி போஷ் இவர் ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் மேற்கொண்ட ஒரு பர்சன். ஸோ நீங்கள் அந்த ரெண்டு பேர்த்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஹேமச்சந்திர கனுஹு. இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்ராட் போய் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரைனிங்லாம் படிச்சுட்டு இவர் திருப்பி இந்தியா ஒரு மிலிட்ரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவார்.
நெக்ஸ்ட்டு 1907 வந்து இந்த யுகாந்தர் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு ஒரு அன்பாப்புலரான ஒரு பிரிட்டிஷரை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அசாசினேட் கொலை பண்ணுறது தான் அது. ஸோ அந்த டைமில் அவங்க யார் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சர் ஃபுல்லர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் பெங்கால் ஈஸ்டர்ன் பெங்கால்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்டர்ன் பெங்காலோட ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் இவரை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் அதை கடைசியில் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 1907 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் சர் ஆண்ட்ரூ ஃப்ராசர் அப்படின்றவர் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதை டீரெயில் பண்ணிடலாம், அதாவது தடம் புரண்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. பட் அது ஒன்றும் அப்படி அவ்வளோ ஆகாது. நெக்ஸ்ட்டு 1908 என்ன ஆகும் அப்படின்னா, பிரஃபுல்லா சக்கியும் குடிராம் போஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஒயிட் ஜட்ஜ் இருப்பார். ஸோ அவங்க பிரிட்டிஷர்ஸோட ஒரு ஜட்ஜ் தான் அவர், கிங்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு அவர் பேர். ஸோ அவரை வந்து நம்ம வந்து பாம்பு போட்டு அவரை வந்து கொன்றணும் அப்படின்றத வந்து இவங்களோட ஒரு மிஷனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிரும்னா, கிங்ஸ்ஃபோர்டு வரதுக்கு பதிலாக அந்த கேரேஜில் வந்து ஒரு ரெண்டு யூரோப்பியன் லேடிஸ், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பிரிட்டிஷ் லேடிஸ் 2 பேர் போவாங்க. ஸோ இவங்க வந்து கிங்ஸ்ஃபோர்ட் தான் வராரு அந்த கேரேஜில்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாம்பு தூக்கி போடுவாங்க. அதில் வந்து கிங்ஸ்ஃபோர்டு இருக்க மாட்டார், அந்த 2 லேடிஸுமே வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிடுவார், பிரஃபுல்லா சக்கி வந்து அவரை தன்னைத்தானே சுட்டு அவர் வந்து இறந்துருவார். குடிராம் போஸை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தூக்கிலில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அலிப்பூர் கான்ஸ்பரி கேஸோட இம்பார்ட்டன்ஸ் அது என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அங்கே. அலிப்பூர் கான்ஸ்பரி கேஸை வந்து நிறைய நேம்ஸில் சொல்கிறாங்க அவங்க. மணிக்டோலா பாம் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்கிறாங்க, முராரி புக்கூர் கான்ஸ்பரசி கேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த அனுஷீலன் குரூப் ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆகிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கோஷ் பிரதர்ஸ். ஸோ கோஷ் பிரதர்ஸ் யாருன்றது தெரியும், அரபிந்தோ கோஷும் பரீந்திரநாத் போஷும் தான் கோஷ் பிரதர்ஸ். ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஷ் பிரதர்ஸை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த கிங்குக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க வந்து ஒரு போர் செய்யலான்ற ஒரு இதை கொண்டு வரதுனால நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து அரபிந்தோ கோஷ் வந்து இதில் வந்து அவரோட பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் தாஸ் வந்து இவங்களுக்காக வாதாட வராரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அரபிந்தோ கோஷ் வந்து இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அவர் வெளியே அனுப்பிடுவாங்க. பட் இதில் மெயினான பர்சன்ஸ் யார் மாட்டிப்பாங்கன்னா அரபிந்தோ கோஷ். இவர் வந்து அரபிந்தோ கோஷோட பிரதர். இவர் தான் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டியோட மெயின் ஹெட்டாக இருந்திருப்பார். அண்ட் உலாஸ்கர் தத் அவர் வந்து இந்த பாம்பெல்லாம் மேக் பண்ணுற பர்சனாக இருந்திருப்பார். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்து ப்ரிசனில் வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ டூரிங் த ட்ரையல், அதாவது வந்து விசாரணை நடந்துட்டுருக்க அந்த டைமில் வந்து நரேந்திர கோசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் என்ன ஆயிடுறாரு, அவர் வந்து ரெவல்யூஷனரி குரூப்பில் தான் இருக்கார். ஸோ அந்த டைமில் வந்து விசாரணை பண்ணும் போது வந்து அவர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அப்ரூவலாக வந்து மாறிடுறாரு. ஸோ நீ வந்து மாறிட்டியே, எங்கள் குரூப்லேருந்து நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் இருக்கிற 2 பேர், அதாவது சத்யேந்திரநாத் போஸும் கனேலால் தத்தாவும் வந்து அவரை வந்து, அதாவது நரேந்திர கோஷனை வந்து கொலை பண்ணிடுறாங்க ஜெயிலில். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இன் ஃபெப்ரவரி 1909 வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது அரசு வழக்கறிஞரை வந்து கல்கட்டாவில் வச்சு கொண்டுடுறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி மாதமே தான் ஒரு டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை வந்து கல்கட்டா ஹைகோர்ட்டை விட்டு அவர் வெளியே வரும்போது அவர் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ராஜ்பிகாரி போஷும் சச்சின் சன்யாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைஸ்ராய் ஹார்டிங் மேலே நம்ம வந்து பாம்பு போட்டு அவரை கொண்டுடணும் அப்படின்றத நினைப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்து டெல்லியை வந்து ஒரு புது கேபிட்டலாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்க டைமில் அவர் அஃபிஷியலாக அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆவார். அப்போ வந்து இந்த பாம்பு த்ரோ பண்ணுவாங்க. எந்த பிளேஸ் கரெக்டானா சட்னி சவுக் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு இட் இஸ் அ பிளேஸ் இன் டெல்லி தான். ஸோ அங்கே வந்து அந்த பாம்பு வந்து த்ரோ பண்ணுவாங்க டிசம்பர் 1912. அந்த டைமில் வந்து ஹார்டிங் வந்து இறந்துருக்க மாட்டார், பட் அவர் வந்து இன்ஜூர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு டெல்லி கான்ஸ்பிரசி ட்ரையல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த விசாரணை முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, பசன் குமார் பிஸ்வாஸ், அமீர் சந்த், அவாத் பிஹாரி இவங்க எல்லாமே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ராஜ்பிகாரி போஸ் தான் வந்து இதில் ஒரு மெயினான ஒரு குற்றவாளி. பட் அவர் வந்து அந்த கேஸில் வந்து மாட்ட மாட்டார். நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் அனுஷீலன் சமிதி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல லீடர் வந்து அப்போ ஃபார்ம் ஆகிருப்பாங்க. யாருன்னா சத்யேந்திரநாத் முகர்ஜி. அவர் வந்து பகா ஜத்தின் அப்படின்றது வந்து அவர் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து
ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கல்கட்டாவில் தான் அவங்களோட மெயின் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து எல்லா பிளேசஸ்க்குமே வந்து அவர் தான் வந்து கனெக்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஜுகேந்தர் பார்ட்டி வந்து நம்ம வந்து சில வெப்பன்ஸை வந்து ஜெர்மன் கிட்ட இருந்து நம்ம வாங்கி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம ஒரு கொரில்லா வார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிளானை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெர்மன் பிளாட் இல்லை ஜிம்மர்மேன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுவார், ஜத்தீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பலசோர்ன்ற வந்து இட்ஸ் அ பிளேஸ் இன் ஒரிசா. நான் அங்கே போயிட்டு வந்து இந்த இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அது வரைக்கும் ராஜ்பிகாரி போஷை வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நான் போய் வெப்பன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பலசோர் வருவார். ஸோ ஆனால் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்ஃபார்மர் இருப்பார். அவங்க வந்து அவர் வந்து போய் பிரிட்டிஷ் கிட்ட வந்து சொல்லிடுவார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிளான் லீக் அவுட் ஆயிரும். ஸோ அந்த ஜத்தீன் வந்து பலசோரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அவரை வந்து பிடிச்சி அந்த இடத்துல வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அண்ட் ஒரு இடத்துல வந்து அவரை கொன்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 1950 இந்த இன்சிடென்ட் நடக்கும். அண்ட் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா வி ஷால் டை டு அவேக்கன் த கண்ட்ரி. ஸோ இதில் என்ன அவர் சொல்லி நம்ம இறந்தும் வந்து இந்த நேஷன் வந்து ஃப்ரீடம்காக பாடுபட வைக்கணும் அப்படின்றது வந்து ஜத்தீனோட ஒரு சேயிங்காக இருந்திருக்கு. ஸோ அதர் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போனது என்னென்னா சந்தியா அண்ட் யுகாந்தர், அது பெங்காலில். மகாராஷ்டிராவில் அப்படின்னா கல் அப்படின்ற ஒரு இது போயிருக்கு. அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து மகாராஷ்டிரா பீப்புளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய யூத்தோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப மாசான மூமெண்ட்டாக க்ரியேட் ஆகலை. இது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அவ்வளோதான் அப்பர் கேஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து இதோட சோஷியல் பேஸ் இருந்திருக்கு. இதுதான் வந்து பெங்கால்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான ரெவல்யூஷனரி குரூப்ஸ். நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிராவில் வந்து வாசுதேவ் பல்வந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு 1897 ரமோசி பெசன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து பிரிட்டிஷ் வந்து சப்ரெஸ் பண்ணிட்டாங்க இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட் வந்து திலக் வந்து 1890s பயங்கரமான மிலிட்டரி நேஷனலிசம் பண்ணிகிட்டு இருக்காரு. தட் இஸ் தீவிர தேசியவாதம் வந்து அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு பீப்புள் கிட்ட. எது மூலமாக அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த கணபதி சிவாஜி ஃபெஸ்டிவல் எடுத்து அது மூலமாக இது பண்ணுறாரு. அவரோட ஜேர்னல்ஸ் கேசரி அண்ட் மரஹட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசரி அப்படின்றது வந்து மராட்டி லாங்குவேஜில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஜேர்னல். அண்ட் மரஹட்டா அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு ஜேர்னல். ஸோ அவருக்கு கீழே இருக்கிற அந்த டிசைபிள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சப்பீக்கர் பிரதர்ஸ் அண்ட் தாமோதர், பாலகிருஷ்ணா இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூனாலோட பிளே கமிஷனரை வந்து அவங்க கொண்டுடுறாங்க. அண்ட் இன்னொரு லெஃப்டினன்ட் ஆஃபீஸரையுமே வந்து அவங்க 1897 கொண்டுடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வார்கர் அவரோட பிரதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மித்ரமேளா அப்படின்னு சொல்லிட்டு 1899. இந்த மித்ரமேளா வந்து அபினவ் பாரத்தோட மர்ஜ் ஆயிரும். அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. எப்போனா 1904. கொஞ்ச நாள் என்ன ஆயிரும் அப்படின்னா நாசிக், பூனா, பாம்பே எல்லாமே வந்து ஒரு பாம் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளேஸாக ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 1909 ஆனந்த் லக்ஷ்மன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹீஸ் அ மெம்பர் ஆஃப் அபினவ் பாரத் சொசைட்டியோட மெம்பர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கலெக்டர் ஆஃப் நாசிக் யாருன்னா ஏஎம்டி ஜாக்சனை வந்து அவர் வந்து கொலை பண்ணிடுவார். இது வந்து 1909 நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பேரை வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ரெவல்யூஷனரி மெம்பர்ஸ்லாம் வந்து கொண்டுட்டே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக யாரை சொல்லியிருப்பாங்க பார்த்தா சர்வார்கர். ஸோ லேட்டர் பீரியடில் என்ன இருக்கும் அப்படின்னா சர்வார்கருக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் வந்து ஏன் வந்து எக்ஸ்ட்ரிமிசம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து லேண்ட் ரெவென்யூ ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இரிகேஷன் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஜமீன்தார்ஸோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெங்காலோட ப்ராப்ளம்ஸும் பஞ்சாபில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னா பஞ்சாப்லேயும் இருந்துட்டு வரும். அண்ட் இதில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா அஜித் சிங். இவர் வந்து யாருன்னா பகத்சிங்கோட அங்கிள். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அஞ்சுமான் மொஹிஷ்பான் வாட்டன் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அங்கே வந்து க்ரியேட் பண்ணுவார். ஸோ அப்புறம் இல்லாமல் அவரோட ஜேர்னல் வந்து பாரத் மாதா, அதுவும் அவரோட ஜேர்னல் தான். ஸோ இதெல்லாமே வந்து அவர் க்ரியேட் பண்ணி பீப்புள் கிட்ட வந்து பிரச்சனைகளை வந்து சொல்ல ஆரம்பிப்பார்.
நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் அப்படின்னா சையத் ஹைதர் ரைசா, பாய் பரமந்த், அது மாதிரி உருது போயட் லால் சந்த் ஃபலாக், அவர் எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டுக்காக வந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டு இருக்கப்போ ராஷ் பிகாரி போஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காதர் ரெவல்யூஷனோட இம்பார்ட்டண்ட் லீடராக அவர் வந்து மாறி அண்ட் அதுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வருவார். ஒரு 1913 டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா போஸ் வந்து ஜத்தீன் கிட்ட போய் ஒரு மீட்டிங் வச்சு அங்கே அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா 1857 எப்படி ஒரு ரிவால்ட் வந்து இந்தியாவில் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு ரிவால்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணுவார் ஜத்தின் வந்து அந்த ஜெர்மன் பிளாட் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் நடந்துட்டு வரும். அண்ட் ஜத்தின் வந்து அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ்கரால் வந்து ஷார்ட் பண்ணி டெத் ஆயிடுவார். ஸோ போஸ் வந்து என்ன பண்ணிடுவார்னா ஜப்பானுக்கு போயிடுவார் 1915 அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறமா இந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட இம்பார்ட்டண்ட்டான ஃபவுண்டிங் மெம்பரை வந்து இவர் தான் இருந்திருப்பார். ஸோ அப்ராடில் நடந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவர் வந்து லண்டனில் 1905 இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அது எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்தியாவிலேருந்து அப்ராட் வந்து படிங்க அப்படின்ற ஒரு இது கொண்டு வரதுக்கு தான் அந்த இந்தியன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்பட்டும். அப்புறம் வந்து ரெவல்யூஷனரி லீடர்ஸ் அதாவது சர்வார்கர், ஹர்தயால்லாம் வந்து இந்த இந்தியன் ஹவுஸோட ஒரு மெம்பராக வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா மதன்லால் திங்க்ரா. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொண்டு வராரு. யாருன்னா கர்சன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு 1909 இவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடும்னா லண்டன்லேயுமே வந்து நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண செஞ்சுருவாங்க. ஸோ இதில் நிறையா பிளேசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பாரிஸ், ஜெனவால்லாம் வந்து நிறையா வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிற டைமாக ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டி தான் காதர் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரெவல்யூஷனரி குரூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் வந்து வருது, அது பேரும் காதர் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த காதரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, யூஎஸ்ஏவோட ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இது இருக்குது. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்தியாவில் நடந்திருக்க ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து பீப்புள் கிட்ட வந்து போய் சேர்க்குறாங்க. அண்ட் நிறையா பீப்புளை வந்து இவங்க வந்து அந்த அசோசியேஷனில் அவங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் வந்து மெயினாக யாரெல்லாம் அதில் வந்து இருக்காங்க மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா பஞ்சாப்லேருந்து யூஎஸ்க்கு போன அந்த எக்ஸ் சோல்ஜர்ஸு, பெசன்ஸ், விவசாயிகள் அவங்களுமே வந்து இதில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. அண்ட் வந்து இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போனவங்களுமே வந்து இதில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. ஒரு காதர் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி வந்து 1911 வந்து நடந்திருக்கும். ஸோ இது யார் வந்து நடத்தியிருப்பா அப்படின்னு பார்த்தா ராம்தாஸ் பூரி, ஜிடி குமார் இவங்க எல்லாமே வந்து நடத்தியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்வதேசி சேவாக் ஹோம் அப்படின்றத வந்து வேன்கவரில் வந்து ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சியாட்டிலில் வந்து யுனைடெட் இந்தியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக 1913 வந்து காதர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ இவங்களோட மெயினான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸை வந்து அசாசினேட் பண்ணுறது, கொலை பண்ணுறது, அண்ட் வந்து அட் அ டைமாக வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்கணும், ரிவால்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. அண்ட் இவங்க வந்து 2 ஈவெண்ட் வச்சு இவங்க வந்து ஒரு மாஸ் ஸ்ட்ரகிள் வந்து இந்தியாவில் வந்து பிளான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கொமகட்ட மரு இன்சிடெண்ட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் அதை வச்சு வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக ரிவால்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கொமகட்டா மரு இன்சிடெண்ட் அந்த காதர் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா கொமகட்டா மரு அப்படின்றது வந்து ஒரு ஷிப்போட நேமு. ஸோ அது வந்து 370 பேசஞ்சர்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து வேன்கவர் வரைக்கும்
ஸோ கேரி பண்ணி போயிட்டுருக்க ஒரு ஷிப்பு அவங்க வந்து ஒரு 2 months ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர்லேருந்து அங்கே போய் ரீச் ஆகிறாங்க. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு கனடா கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து உள்ளே விட மாட்டாங்க. பிகாஸ் பிரிட்டிஷர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்கள வந்து உள்ளே விடாதீங்க உங்கள் கண்ட்ரிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து கனடா கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷோட பேச்சை கேட்டுட்டு அவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கோவத்தோட இந்த ஒரு கடுப்போட வந்து அவங்க வந்து திருப்பி கல்கட்டாவில் வந்து செப்டம்பர் 1914 வந்து ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆகிட்டு அவங்க திருப்பி அவங்களோட ஸ்டேட் பஞ்சாப்க்கு போகல. அங்கே வந்து பயங்கரமான ஒரு கலவரம் இது பண்ணி அங்கே 22 பேர் வந்து அங்கே இறந்துடுறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த இன்சிடெண்ட் வந்து கேள்விப்பட்டுட்டு அங்கே இருந்த பிரிட்டிஷ், அதாவது யூஎஸில் இருக்கிற அந்த பீப்புளும் வந்து நிறைய பேர் திருப்பியும் இந்தியாவுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராட வருவாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் என்னென்னா ராஷ்பிகாரி போஸும் சஞ்சின் சன்யாலும் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய ரெவல்யூஷனரிஸ் வந்து யூஎஸ்ஏலேருந்து வந்து அவங்க எல்லாமே சேர்ந்து பயங்கரமான கலவரம் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கும். அண்ட் இவங்க வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா February 21, 1915 அப்போது ஃபெரோஸ்பூர், லாகூர் அண்ட் ரவால்பிண்டியில் இருக்கிற கேரிசன்ஸை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இவங்களோட பிளானாக இருக்கும். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து இது வந்து இந்த பிளான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். பிகாஸ் வந்து பிரிட்டிஷோட டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல் 1915 படி அவங்க வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள் அவங்களுமே வந்து இந்தியனுக்கு அப்போசிங் பண்ணி அவங்க வந்து ரிவால்வ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுமே வந்து. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ராஷ்பிகாரி போஸ் வந்து ஜப்பானுக்கு போயிடுவார். இது வந்து 1915 நடக்கிறது. ஸோ அவர் போயிடுவார். சச்சின் சன்யால் வந்து இதுக்கப்புறம் வந்து அவரால் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா 1857 எப்படி ஒரு ரிவால்ட் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி ஒரு ரிவால்ட் வந்து இவங்க பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பிரிட்டிஷோட அந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் மார்ச்சில் 1915 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து அவங்க சப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவாலுவேஷன் ஆஃப் காதர். ஸோ இந்த காதர் மூமெண்ட்டுன்றது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ரீச் கொண்ட ஒரு மூமெண்ட் தான். ஒரு செக்யூலர் அப்ரோச், அதாவது எந்த ஒரு ரிலிஜனுமே வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸாக வச்சு அவங்க இது பண்ணலை. அவங்க வந்து பீப்புளோட ஃப்ரீடம், பீப்புளோட தாட்டுக்காக மட்டுமே, நம்ம நாட்டோட ஃப்ரீடம்காகவே போராடின ஒரு மூமெண்ட்டாக இதை சொல்ல வராங்க. அண்ட் சில ஆர்கனைசேஷன் சில பேர் வந்து இதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு லீடர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாதனால இது வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்டெண்டுக்கு போல் எல்லா அண்ட் லாலா ஹர்தயால் தான் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசராக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து அந்த ஜாபை ஒழுங்காக பண்ணலை அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ரெவல்யூஷனரிஸ் இன் யூரோப் 1915 பெர்லின் கமிட்டி ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீரேந்திரநாத் சத்தோபதி, பூபேந்திரநாத் தத்தா, லாலா ஹர்தயால் அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெர்மன் ஃபாரின் ஆஃபீஸோட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ இதை வந்து ஜிம்மர் பிளான் சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜிம்மர் பிளான் ஆர் ஜெர்மன் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து அப்ராட்ஸில் போய் செட்டில் ஆவாங்களா. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து வாலண்டியர்ஸை வந்து நிறைய பேரை சேர்த்து இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை சென்ட் பண்ணி அண்ட் இந்தியன் ட்ரூப்ஸை வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராட வைக்கணும் அப்படின்றது வந்து இவங்களோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மிஷனுக்கு வந்து நிறைய பேரை வந்து வாலண்டியர் சேர்த்து இவங்க வந்து போய் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் யார் பண்ணியிருப்பா அப்படின்னா ராஜா மகேந்திர பிரதாப் சிங், பர்கத்துல்லா அண்ட் ஒபேதுல்லா சிந்தி இவங்கெல்லாம் வந்து காபூலுக்கு போயிட்டு ஸோ அவங்க வந்து இந்த க்ரௌன் பிரின்ஸ் அமினுல்லா அப்படின்ற ஒரு க்ரௌன் பிரின்ஸ் அவர் கூட சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க போராட செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூட்டினி இன் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரில் வந்து ஒரு பயங்கர பெரிய மியூட்டினி நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா February 15, 1915. ஸோ யார் பண்ணியிருப்பா அப்படின்னா பஞ்சாபி முஸ்லீம் 5th லைட் இன்ஃபென்ட்ரி அந்த ஒரு இன்ஃபென்ட்ரியும், அடுத்து இன்னொன்று 36th சீக் பெட்டாலியன். ஸோ அதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜமேந்தர் கிறிஸ்டி கான், ஜமாதர் அப்துல் கனி அண்ட் சுபேதார் தவுத் கான் இவங்க எல்லாமே சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அங்கே சிங்கப்பூரில் போராடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான பேட்டிலாக இருந்திருக்கும். ஒரு கட்டம்க்கு அப்புறமா தான் பிரிட்டிஷாலேயே வந்து அந்த ஃபோர்ஸை வந்து சப்ரெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அட் தி எண்ட் 37% வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க அண்ட் 41 வந்து டிரான்ஸ்போர்ட்டட் ஃபார் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா
ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல் 1915 வந்து பாஸ் பண்ண ரூல் படி அவங்க வந்து அந்த நிறைய பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, மான்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் 1917 சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்கள் வந்து சில அரசியல் சீர்திருத்தங்கள், கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்போ வந்து காந்திஜி வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இறங்கலாம் அப்படின்ற ஒரு டைம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்துச்சு, நம்மளோட ஃப்ரீடம் வந்து நம்மளால சீக்கிரமாக அட்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் இது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.